ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன் பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஏஐ சமிட் பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏஐ சமிட்டில் ஃப்ரான்ஸோடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. பேசும்போது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ குழந்தைகள் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிறந்து ஒரு வயசு 2 வயசான குழந்தையிலேருந்து நம்ம சாப்பாடு ஊட்டுறதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் அவங்கள ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து பழகிட்டோம். ஸோ இப்போது ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது குழந்தைகள் மத்தியில் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ண கொடுத்துட்டோம். இப்போது இதனால அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள், அவங்களுக்கு கண்ணில் பாதிப்புகள் வருது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே வந்து உங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக மாறுற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இல்லை. இன்னும் ஒரு 15, 16 இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷுவல் கண்டென்ட் வந்து வர்றது. அதே மாதிரி அவங்கள ஆன்லைனில் புல்லிங் பண்ணுறது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா பேன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சோஷியல் மீடியா பேன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான அழைப்பு விட்டுருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன நியூஸ் அப்படின்னா, ஏஐ இம்பாக்ட் சமிட்ல பேசின பிரான்ஸோடைய பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் அர்ஜ்ட் இந்தியா டு கன்சிடர் பேனிங் சோஷியல் மீடியா ஃபார் சில்ட்ரன். ஸோ குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியாவை பேன் பண்ணா, இந்தியா தான் வந்து ஒரு பாப்புலேஷன் நம்ம தான் வேர்ல்டில் டாப்பில் இருக்கும். ஸோ அதனால் குழந்தைகளோட பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். ஸோ இது ஏன், என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ முதல்ல வேர்ல்டுலேயே 16 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியாவை பேன் பண்ண முதல் கண்ட்ரி யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா இப்போ 2024 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ 2025 டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 16 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்த முடியாது. சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எதுவுமே முடியாது. ஆல்ரெடி யார் யாருக்கெல்லாம் 16 வயசு கீழே உள்ளவங்களுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்துச்சோ அந்த அக்கௌண்ட் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு 16 வயசுக்கு ஆனதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் அன்லாக் வந்து பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, 16 வயசுக்கு கீழே இருக்கவங்க சோஷியல் மீடியா பக்கம் போக முடியாது. சோஷியல் மீடியாவில் அவங்க இது பண்ணும்போதே அவங்களுக்கு ஏஜ்க்கான ப்ரூஃப் எல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு முக்கியம் வேர்ல்டுலேயே இதுவரை எந்த கண்ட்ரியுமே கொண்டு வரல. நிறைய கண்ட்ரி கொண்டு வரதுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து சாத்தியமான நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதனால எந்த கண்ட்ரியுமே கொண்டு வரல. பட் டிசம்பர் மாதம் அதை சாத்தியப்படுத்திருக்கிறது யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து சாத்தியப்படுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ ஃப்ரான்ஸும் என்ன பண்ண போகிறாங்க, இதே விஷயத்தை 16 வயசுக்கு கீழே சோஷியல் மீடியாஸ் வந்து பேன் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து ஃப்ரான்ஸ் அஃபிஷியலாக இன்னும் கொஞ்சம் நாள் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸும் வந்து பேன் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்பெயின் கூட பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்பெயின் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கான ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1 or 2 months ஸ்பெயின் வந்து அஃபிஷியலாக பேன் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பிரான்ஸும் பேன் பண்ண போறாங்க. ஸோ இந்த லைன்ல இப்போ இமானுவேல் மேக்ரான் அந்த ஏஐ சமிட்ல ஒரு முக்கியமான டெக்னாலஜிக்கல் சமிட்ல பேசின இமானுவேல் மேக்ரான் அவர்கள் இந்தியாவும் இந்த விஷயத்தை முன்னெடுக்கணும். ஏன்னா இந்தியாவில் அதிகமான சைல்டு பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அவங்களுடைய நலன் கருதி இந்தியாவும் இதை எடுக்கணும், எங்க கூட ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வரிசையா இந்த பிரான்ஸும் பண்ண போறாங்க, ஸ்பெயினும் பண்ண போறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் இந்தியாவும் வந்து ஜாயின் பண்ண சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு டைரக்டா இமானுவேல் மேக்ரான் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரை முக்கியமான கன்சர்ன்ஸ், ஸோ குழந்தைகள் 16 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் ஆன்லைன்லயோ இல்லை அந்த சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு மெயினாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு நிறைய மென்டல் ஹெல்த், மன ரீதியாக உளவியல் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன். எப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் சிகரெட் குடிக்கிறது, அதே மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சோ, இப்போ பெரியவங்களுக்கே வந்து சோஷியல் மீடியா ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோடனே அவங்கள பல பேர் சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான், வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அதில் நமக்கு எதுவும் அப்டேட் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்து நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய மென்டல் சேலஞ்சஸாக மாறிடுச்சு. நிறைய அடல்ட்ஸே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழுக்க சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போது இதனால் ஃபஸ்ட்டு ரைசிங் ஆன்சைட்டி, இந்த பதட்டம், பணப்படுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாகுது. தென் டிப்ரெஷன், சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, டிப்ரெஸ் ஆகிறாங்க. இப்போது உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்குது, இல்லை ஒரு ஆக்டர் பிடிக்குது, அந்த ஆக்டரை பற்றி அதிகமாக ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த ஆக்டரை பற்றி ட்ரோல் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம பிடிச்ச நபர்களை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிப்ரெஸ் ஆகிறதுக்கும் அந்த மாதிரியான
மாதிரியான கேசஸும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ சோசியல் மீடியா அல்காரிதத்தை பொறுத்தவரை உங்களுடைய எமோஷன் அந்த கரண்ட்ல உங்களுடைய அந்த ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 செகண்ட்ஸ் உங்களுடைய எமோஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் 2 மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, 2 மோட்டிவேஷன் வீடியோக்கு லைக் போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் மாதிரி காட்டுது, ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் அடல்ட் கண்டென்ட்டாக வருது, அந்த அடல்ட் கண்டென்ட் நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, இல்லை அதுக்கு லைக் போடுறீங்க, இல்லை அதுக்கு என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு அதே மாதிரி கண்டென்ட் உங்களுடைய மூட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தான் என்ன பண்ணும் அல்காரிதம் அடாப்ட் ஆகி உங்களுக்கு அதே மாதிரியான வீடியோஸ் வந்து காட்டிகிட்டே இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு புக்ஸ் பற்றி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 10-15 வீடியோ அதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா ஈஸியாக டார்கெட் பண்ணிடுது. இப்போ நம்மனா ஓகே இந்த மாதிரி அல்காரிதம் இதாகுதுன்னு சொல்லி நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம். பட் குழந்தைகளுக்கு அந்த அல்காரிதம் பற்றின அவேர்னஸ் இல்லாதனால இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அல்காரிதம் டிரைவன் கேன் ஆம்பிளிஃபை கம்பேரிசன் அண்ட் பியர் ப்ரெஷர். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அவன் அப்படி இருக்கான், இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய ஆகிட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வேற ஒரு லைஃப் ஸ்டைல் காட்டுறாங்க, அவங்க வீட்டில் அது இருக்குது இது இருக்குது, நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம இப்படி இருக்கோம், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ நிறைய மணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பேரிஷன். அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, ஸ்கின் டோன் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பேரிஷன் பண்ணி அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவே பார்த்துட்டு அதிலே அடிக்டாக இருக்கிறனால அவங்க படிக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஸோ அதனால் அவங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இதாவது தென் அதிகமான நேரம் சோஷியல் மீடியா பார்க்கறதுனால அவங்க கண்ணுக்கும் அவங்களுடைய உடலுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா முன்னாடிலாம் அந்த 90s கிட்ஸ் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் வெளியே போய் விளையாடுவோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். பட் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க குழந்தைகள் கிரவுண்டுக்கோ வெளியே போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்து இந்த இதனால் ஏற்படுது. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைபர் புல்லிங் அண்ட் ஆன்லைன் அபியூசஸ். ஸோ குழந்தைகளை நிறைய டார்கெட் பண்ணி ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் நடக்குது, ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடக்குது, அவங்கள ஆன்லைனில் ஹராஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் நடக்குது இல்லையா. ஸோ சைல்டு போனோகிராஃபி, ஸோ சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், இந்த மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயங்களும் ஆன்லைன் அபியூசஸும் வந்து நடக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கான அந்த மென்டல் இது வந்து வரல, மென்டல் அவேர்னஸ் வந்து வரல. ஸோ அதனால் அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வகையில் இந்தியாவை வந்து பேன் பண்ண சொல்கிறாங்க. இந்தியாவை ஏன் இது பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் இருக்கிறதே வேர்ல்டுலேயே அதிகமான பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. அதில் மேக்ஸிமம் யார் அப்படின்னா யூத்து தான் அதிகமான மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இந்தியாவில் தான் வந்து இதை கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏன்னா அதிகமான வேர்ல்டு யூத் வந்து இந்தியாவில் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா மித்த கண்ட்ரீஸோட ரொம்ப சீப்பான இன்டர்நெட்டு, சீப்பான மொபைல் ஃபோன்லாம் கிடைக்கிறதுனால இந்தியாவில் எங்கே பார்த்தா நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தென் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரியான கேமிங் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்தியா மித்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தான் இதோடைய growth ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி 2025-26 எக்கனாமிக் சர்வேல கூட டிஜிட்டல் அடிக்ஷனை பத்தி ஒரு சாப்டர்ல வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் டிஜிட்டல் அடிக்ஷன் அதிகமா இருக்கு, இதனால குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் வருது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா தான் இந்த இனிஷியேட்டிவ் முதல்ல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரான்ஸோட தலைவரே வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பா இந்திய அரசாங்கம் வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. பட் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ற நிறைய இதுவும் இருக்கு, நிறைய டிராபேக்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதான் பேன் பண்ணணும், VPN மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு அதை கிராக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா பேன் பண்றதுனால இப்போ குழந்தைகள் வந்து சோஷியல் மீடியாஸ் நிறைய எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் பயன்படுத்துறாங்க. அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாதிப்படையும். இதனால ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமே இந்த சோஷியல் மீடியாவை வந்து குழந்தைகளுக்கு பேன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.